சார் வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த தொகுதியான திருச்சி, இது சென்னை, திருச்சியில போயிட்டு முட்டி போட்டே நடந்துகிட்டு ஒரு தேவாலயத்துல போயிட்டு அவர் வேண்டினது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இறுதி நேரங்கள்ல அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறது? இறுதி நேரத்தில் மத நல்லிணக்கத்துக்கிட்ட போயிருக்காரு. எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலவன் ஒருவனே தேவன் அப்படின்னு அறிஞர் அண்ணா வழியில் பயணம் பண்ணுறாரு. இது அறிஞர் அண்ணா இதை பொதுவாக இயல்பாக சொல்லுவார், பேசுவார். தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு கோயிலில் போய் பூசாரி முன்னாடி நின்னதோ, இல்லை சர்ச்சில் முட்டிக்கால் போட்டோ, இல்லை ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஜபம் பண்ணுறது, நமாஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணது கிடையாது. பொதுவாக அரசியல் தலைவர்கள் அந்த கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விஜயும் ஒரு டிப்பிக்கல் அரசியல்வாதி. அவருக்குன்ட்டு புதுசாக எதுவும் ஐடியா கிடையாது, டெக்னிக் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த தேர்தல் நேரத்தில் ஏன் இப்படி செஞ்சாருன்றது தான் அங்கே மிக முக்கியமான கேள்வி. இந்த தேர்தல் நேரத்தில் நான் இன்னொரு காணொலியில் கூட சொல்லியிருந்தேன். இந்த சரியாக படிக்காத மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே நம்பிக்கை போய் கடைசியாக இறைவன்கிட்ட போய் நின்றுவாங்க. சாமி என்னை எப்படின்னா பாஸ் ஆக்கி விடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரை எழுதி இந்த நவகிரகத்தை சுற்றி, இல்லை அனுமான் கோயிலுக்கு பின்னாடி, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சாக் பீஸில் இல்லை கருப்புலாம் எழுதி வச்சுருப்பாங்க. கமலக்கண்ணன் ரோல் நம்பர் ப்ளீஸ் பாஸ் அப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லை இந்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு புக்கு படிச்சிருக்க மாட்டாப்புல, கடைசி நேரத்தில் போய்ட்டு ஆண்டவர் என்னை எப்படின்னா பாஸ் ஆக்கி விடு அப்படின்னு அங்கே போய் நிற்கிறது. கிட்டத்தட்ட விஜய் சாரம் அந்த நிலைமையில் தான் இருக்கிறாரு. அவரால் முடியல, கூட்டணி அமைக்க முடியல, நல்ல வேட்பாளர்கள் போட முடியல, பிரச்சாரம் பண்ண முடியல, மக்களை 214 தொகுதியும் போய் சந்திக்க முடியல, ஒரு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சரி செய்யறதுக்கும் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு கடைசியாக என்ன பண்ணிட்டாருன்னா, கடவுள்கிட்ட போய் நின்ட்டார். ஆண்டவரே இனிமேல் உன்னை நம்பி தான் அப்படின்னு. சரி, ஒரு சாமியை கும்பிட்டு வச்சா ஒரு சாமி ஒண்டி உதவி பண்ணிட்டு மற்ற சாமி உதவி பண்ணாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்ன்றதுனால அடுத்து பள்ளிவாசலுக்கு போகிறாரு, அம்மன் கோயிலுக்கு போகிறாரு, சாமி கும்பிட போகிறாரு. எல்லா சாமியும் கும்பிட்டு வச்சா எதனால் ஒரு சாமினா நமக்கு உதவி பண்ணுமே. ஏன்னா நம்மளோட உழைப்பின் மீது நம்பிக்கை கம்மியாக இருக்குது. கொள்கை தலைவர் பெரியார், ஆனால் ஒரு கோயில் உள்ள எல்லா கோயிலும் போயிருக்கிறாரு. இப்போ இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, டெய்லி ஒரு இது மாதிரி சாமி கும்பிட்டு இருந்தாருன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். அது ஒரு நடவடிக்கை அப்படின்றதை தாண்டி இந்த நேரத்தில் அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. இது எங்கே போய் நிற்க போகுது அப்படின்றத பார்க்கணுன்னா, மக்கள் இதை பார்த்து ஓட்டு போட போகிறது கிடையாது. ஒருத்தர் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை, அவங்க எந்த விஷயத்த அரசியலில் பேச போகிறாங்க, எந்த விஷயத்த அவங்க சொல்ல போகிறாங்கன்றது தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ மக்கள்கிட்ட மக்களுக்கு புரிகிற மாதிரி பிரச்சனைகள், புரிகிற மாதிரி விஷயங்களை அவர் சொன்னார்னா தான் அது எடுபடும். இது ரொம்ப பழைய டெக்னிக். இது பெரிய அளவுக்கு அவரோட பயத்தினுடைய உச்சத்தினால தான் பாவம் இந்த மாதிரி கோயிலாக போகிறாரு, சர்ச்சு போகிறார். இதில் பாருங்கள், பள்ளிவாசலுக்கு வெளியிலலாம் எப்பவுமே அமைதி இருக்குங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம். அவர் பள்ளிக்கு போகிறது தப்பு இல்லை, நமாஸ் பண்ணுறது, தோளோட தோல் சாஞ்சு அவர் துவா செய்கிறதுலாம் நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, சந்தோஷம்தான். ஆனால் அங்கே போனால் கூட அங்கே கோயிலுக்கு வெளியில் விஜய் 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 விஜய்ன்னு கத்துறாங்க. இறைவன் இருக்கிற இடத்துல அமைதி இருக்கணும். அங்கேயும் இந்த கோஷம் போடுறது, இந்த சத்தம் போடுறது, விசில் அடிக்கிறது. அப்போ ஒரு தேவாலயம் இருக்குது, ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா ஒரு பள்ளியில் எப்படி நடந்துக்கிறது கூட தெரியாத ஒரு கூட்டமாக இருக்கிறாரு. அவருக்கும் தெரியல, அவர் கூட இருக்கவங்களுக்கும் தெரியல. இதெல்லாம் சர்ச்சுக்கு போகிறதுன்றது அடிக்கடி போகணும். ஒரு நல்ல ஒரு சாமி இறை நம்பிக்கை இருக்குமேனால் இவர் இதற்கு முன்னாடி இப்படி போய் வேண்டுதல் பண்ண மாதிரி யாருன்னா பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த நேரத்தில் இதை பண்ணணும்? அப்போ பிரதமர் மோடி அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று. அவரும் பாருங்க, கடைசி நேரத்தில் ஒரு சைடான பாலிடிக்ஸ், இது மூணு மாதத்தையும் வச்சு அனுசரிச்சு அவரை மாதிரி இவர் பேலன்ஸ்டா பண்றாரு. இல்லை, பேலன்ஸ்டா பண்ணாலும் நோக்கம் அதானே. அவரும் கட்சி நேரத்தில் என்ன பண்ணாரு, மக்கள் அரசியல் பண்ணாமல் கட்சியாக எங்கே போயிடுவார், காசிக்கு போயிடுவார், இல்லை விவேகானந்தர் பாறையில் உட்காந்துருவார், சாமிக்கிட்ட போய் உட்காந்துக்குவார் கடைசி நேரத்தில். உண்மையாக ஃபஸ்ட்டு அண்ணா சொன்னார் பாருங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். நீங்கள் அந்த ஏழை பாழையை போய் ஊராக கிராமமாக பார்த்து அவங்க சிரிப்பில் நீங்கள் இறைவனை பார்த்துருந்தீங்கன்னா இப்போ கோயிலாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அதை பண்ணலை. அதனால் சரி, சாமிக்கிட்ட போயிட்டு ஐக்கியமாகி சரண்டர் ஆகி தோத்துக்கிட்டு போயிட போகிறேன், அசிங்கமாக போய்டும் குமார் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அதனால் ஏதோ பார்த்து செய்யப்பா. அதனால் அந்தோனியார்கிட்ட போய் வேண்டிக்கிறாரு, அங்கே இருக்கிற அம்மா கிட்ட போய் வேண்டியிருக்கிறாரு, அங்கே இருக்கிற பள்ளிவாசலில் போய்ட்டு அல்லாஹ்கிட்ட போய் துவா செஞ்சுருக்காரு. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு விஜய் போகவே இல்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து பெரும்பாலான நாட்கள் ஓய்வு அப்படின்னு மட்டும்தான் இருக்கு அவருடைய டைம் டேபிளை பார்த்தா.
கடைசி நேரத்துல சென்னை அவருடைய 2 தொகுதி கிட்ட இருக்கிற பகுதி இதுக்கு மட்டும்தான் போறாரு. இதனோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களுக்கு? நான் பேசுவது வந்து தாவேக தொண்டர்களுக்கோ இல்லை விஜய் சார் ரசிகர்களுக்கோ மனக்கசப்பையும் ஒரு சோர்வையும் கொடுக்கும். ஆனாலும் ஏற்றுக்கிற மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை. நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் வந்து திராவிட கட்சிகள் ஏறின்னு ஏறிட்டு இருக்கிறாங்க. அதாவது பூத் லெவலில் மக்களை எப்படி குஷிப்படுத்துறது, இல்லை எப்படி அரசியலை வந்து மோசமாக்குறது அப்படின்ற வேலைகளை செய்கிறாங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து விஜய் வந்து ஒரு மாற்றமாக பார்ப்பாங்கன்னா மாற்றம் உங்ககிட்டேருந்து வந்துடும். நீங்கள் கிராமமாக போய் ஒரு திண்ணை பிரச்சாரமோ, அதிகபட்சம் திண்ணை பிரச்சாரம், சரி திண்ணை பிரச்சாரம் வேணாம், அந்தந்த கிராமத்துக்கு முனையில் இருக்கிற அந்த 4 மணி கூட்டு ரோட்டில் நின்று பேசியிருக்கலாம் இல்லையா? ஒன்றும் இந்த சைடு வராரு, எக்மோரில் வராரு, ஐயா ராஜ்மோகனுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு, ரித்தட்டன் ரோட்டில் கூட்டம் நிறையமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு வழியாக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. 2 விஷயம், ஒன்று 6 மணி ஆகுது, 2வது கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு வழியாக வீட்டுக்கு போகிறாரு. ஒரு மக்கள் வரலை, போதிய அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்லி கூட்டத்தை ரத்து செஞ்சதை பார்த்துருக்கிறேன். அதிகமாக கூட்டம் வந்துருக்கு, நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற தன்மைன்றது அது முழுக்க நடிகருக்கு உண்டான தன்மை. அரசியல் தலைவரே கிடையாது. ஒரு 10 பேர் இருந்தாங்கனாலும் வீட்டுக்கு வெளியில் 10 பேரையும் பார்த்துட்டு போய் படுக்கிற, நைட்டு இரவு படுக்கிற தலைவர்கள் எப்படி இருக்காங்க? மதியானம் சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, பசிக்குது, சாப்பிட முடியாது, ஏன்னா 20 பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன், நான் இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்ல. அந்த 10 பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சாதம் போடுன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு சாப்பிட வேண்டிய அமைச்சர்கள் 4 மணிக்கு சாப்பிட்டதை நான் பார்த்துருக்கேன். என்னன்னா அது அமைச்சர் தானே, வெயிட் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. இந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா காக்க வைக்கிறது பொதுமக்களை. அவங்க கோவப்பட்டால் இன்னைக்கு இந்த ஆடம்பரம், இந்த அரசியல், இந்த வெற்றி என்பது இருக்காதுன்ற அந்த பயம் இருக்கும். அந்த பயமே இல்லாத ஒரு தலைவர் இல்லை ஒரு முதல்வராக ஒருத்தர் முயற்சி பண்ணுறாருன்னா அது வந்து விஜய் அவர்கள் வண்டி தான். அதாவதுங்க, எந்த அளவுக்கு நெஞ்சு தைரியம்னா, திருச்சியில் மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். என்ன அதெல்லாம் சொந்தக்காரங்க வீடா மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறதுக்கு? சட்டமன்ற தொகுதி சார் அது. மாதத்துக்கு ஒரு வாட்டி வரேன்றீங்க. இப்போ எவ்வளவு கொழுப்பு ஆணவர் தான் இந்த பேச்சு வரும். அதாவது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன்னு சொல்லி எல்லாம் ஓட்டு கேட்டுன்னு இருக்கிறாங்க. இவர் மாதத்துக்கு ஒரு வாட்டி வரேன்றார். இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் மக்களை? அப்போ வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 1700 நாள் வருது 5 வருஷத்துக்கு. நீங்கள் அங்கே போய் ஒரு தொகுதி இருக்கணும்னா அதில் 60 நாள் தான் நீங்கள் தொகுதி பக்கமே போக போகிறீங்க. சரி, 60 நாளில் எப்படி 24 மணி நேரமும் நீங்கள் வந்து தொகுதி வேலை பார்க்க போகிறீங்களா? 8 மணி நேரம் 10 மணி நேரம். இப்போ திருச்சி போகிறார் ஒரு நாள், இவரோட ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இவர் ஃப்ளைட்டில் தான் போவார். ஃப்ளைட்டு 12 மணிக்கு இறங்கும், 1 மணிக்கு உங்கள் விஜய்னு பாட்டு போட்டு திருச்சிக்கு போவார், சாப்பிடுவார். அப்புறம் 4-4:30 மணி இல்லை 6 மணிக்கு திருப்பி ஃப்ளைட்டை பிடிச்சி பனையூர் வந்துடுவார். அப்போ 6 ஹவர்ஸ் மொத்தம் பேக்கேஜ். ஒரு நாளைக்கே 6 ஹவர்ஸ் தான். அதுவும் வருஷத்துக்கு 12 நாள், 5 வருஷத்துக்கு 60 நாள். அப்போ 60 × 5னா ஒரு 300 மணி நேரம் இவர் செலவு பண்ணுவார். இவ்வளோதான் இவருக்கு ஓட்டு போட்டால். இதை வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நான் இப்படி தான் வருவேன்னு சொல்கிறீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன்னா எவ்வளவு குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அரசியலை. அதெல்லாம் வந்து அதாவது அந்த மமதை, அதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலே சொல்கிறது திமிரோட உச்சம் இது. இப்படியெல்லாம் வந்து நான் மாதத்துக்கு இது வெறியிலும் யாருன்னா 1000 கருத்து வேறுபாடு இருக்குங்க எனக்கு. முதல்வர் ஸ்டாலின் மீது, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது, அம்மையார் ஜெயலலிதா மீது. அவங்கெல்லாம் கூட இந்த மாதத்துக்கு நான் ஸ்ரீரங்கத்தில் போய் நின்னாங்க. இதே அம்மையார் ஜெயலலிதா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம் வருவான்லாம் சொல்லலை. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? இது போதும். என்ன நினைக்கிறாரு? இது போதும், இந்த மக்களுக்கு இது போதும்னு நினைக்கிறாரு. இல்லை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சு பார்த்து பாருல, இல்லை இவரே வர்றதுல உங்களுக்கு விஜய்க்கு போடுறாங்களா, இல்லை உங்க கூட வர அல்லு பில்லு சில்லுக்கு போடுறாங்களா? ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான். அவர் பார்ப்பார், இவர் பார்ப்பார் அப்படின்னு கிடையாது சார். இவருக்கு வந்து அரசியலில் இவர் இந்த தேர்தலில் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கார். எல்லாம் வந்து நிறைய பத்திரிகையாளர் அதை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, தயக்கம் காட்டுறாங்க. ஒருவேளை நிறைய ஓட்டு வந்தா கிராமப்புறங்களில் விஜய் அவர்களுக்கு கட்டமைப்பே இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே குழந்தை சொல்லுது. குழந்தை 1000 சொல்லும். பெற்றவங்களுக்கு சிந்திக்க மாட்டாங்களா? அந்த குழந்தை வளர்ந்த நாளைக்கு ரோட்டில் போனோம்னா பாதுகாப்பு வேணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கணும். உங்கள் கூட இருக்கிறவன் அதுவும் விஜய் சாரோட ரசிகர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குப்பா, ஆஹா அற்புதம், அருமையான சொல்லாடல், அருமையான வார்த்தைகள். 2-3 தலைமுறை நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் இவ்வளோ ஆபாசமாக பேசுவாங்களான்றது இப்போ தான் தெரியுது. அது மாதிரி பேசுகிறாங்க. யாருன்னா ஒருத்தர் கருத்து போடுறாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆபாசமாக பேசி திட்டணும். ஏன் நல்ல வார்த்தைகளில் கண்ணியமான முறையில் திட்ட முடியாதா? கண்ணியமான முறையில் விமர்சனம் பண்ண முடியாதா? ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் எடுத்தவொன்னே அசிங்கமாக பேசுகிறீங்க?
இதெல்லாம் மற்றவங்க பார்க்குறாங்க தானே, அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி நீங்கள் பேசுவீங்க வாய்க்கு வந்த மாதிரி, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி ஏற்றுக்குருவாங்க? ஃபஸ்ட்டு விஜய் அவர்களை ஏற்றுக்கணும், ரெண்டாவது விஜய் அவர்கள் தொண்டர்களை ஏற்றுக்கணும். இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு முரணாக இருக்குது. மாற்றம் என்ன, நீங்கள் என்ன விஷயம் மாற்றம் பண்ணீங்க? இப்போ திமுகவுக்கு மாற்றம் சொல்கிறீங்க, ரைட்டு. நல்ல வேட்பாளர் போட்டிங்களா? இல்லை சயின்டிஸ்ட்டு, இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெட் மாஸ்டரு, இல்லை லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி இருக்கார், ஒரு போலீஸ்காரர் இருக்கார், அது மாதிரி யாருன்னா தேடி தேடி போட்டிங்களா? திமுகலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறீங்க, அதிமுகலேருந்து வந்தால் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க, பாஜகலேருந்து வந்து சேர்த்துக்கிறீங்க. கேஸ் இருக்குது, அவங்க மேலேயே வந்து குற்றப்பின்னணி இருக்குது. பெண்கள்கிட்ட வந்து தவறாக நடந்தவங்க, பெண்களை அடித்தவங்க, சாதி வெறியை தூண்டுற மாதிரி பேசுறது, அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுறது, அதாவது அறிவியல்னால் என்னன்னே தெரியாமல் உங்கள் ஜாதகத்தை ஜோசியத்தை வச்சு எல்லாத்தையும் செஞ்சிடலான்ற மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்கு சீட்டு. என்ன சொல்ல வரீங்க சார்? நீங்கள் என்ன எது வேணும் நீங்கள் பண்ண மாற்றம் நான் சொல்லட்டுமா? வண்டியில் தாவுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, அவதூறாக பேசுறது, அப்புறம் ஒரு வேட்பாளராக வந்து தொகுதிக்கு 3 முறை கூட முழுசாக பிரச்சாரம் பண்ணாத ஒருத்தர் இப்போ திருச்சியில் 3 வாட்டி போயிருக்கிறார். ஃபஸ்ட்டு தேர்தல் அன்னைக்கு ஒன்று, அப்புறம் நடுவில் ஒரு நாள் போனார், அப்புறம் நேற்று பெரம்பூருக்கு 2 வாட்டி 3 வாட்டி போயிருக்கிறார். அதாவது ஒரு வாட்டி குளத்தூர் அங்கெல்லாம் வந்தப்போ, ஒரு வாட்டி வேட்புமனு அன்னைக்கு, இன்னும் போனார்னா இன்னொரு 4 வாட்டி. அப்போது ஒரு சொந்த தொகுதியில் கூட ஒரு வாரம் பிரச்சாரமே பண்ணாதவர் ஜெயிச்ச உடனே அவரோட தேவைகள் பூர்த்தியான பிறகு அவர் வந்து பார்ப்பார்னா இது யதார்த்தமா இல்லையா? வெளிப்படையாக பேசிடுவோம். இப்போது ஒருத்தருக்கு தேவை இருக்குன்னா அவங்க போவாங்க சார் 10 வாட்டி. அவங்கவுங்க தேவைக்கு தான் அவங்கவுங்க 10 வாட்டி போவாங்க. அவங்க தேவை பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா அவங்க எதுக்கு போனாங்க 10 வாட்டி? இப்போ யாருக்கு தேவை? விஜய் சாருக்கு தேவை. அவரோட தேவைக்கு அவருக்கு தான் ஓட்டு வேணும், அவர் தான் எம்எல்ஏ ஆகணும். பொதுமக்கள் யாரும் போய் வீட்டாண்ட விஜய் வீட்டு முன்னாடி அழுது ஐயோ அரசியல் ரொம்ப மோசமாச்சு நீங்கள் வாங்க அப்படின்லாம் யாரும் பொதுமக்கள்லாம் போய் கூப்பிடலாம். மேபி அவர் ரசிகர்களுக்கு ஆசை இருந்திருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம். பொதுமக்கள் யாரும் சாரையெல்லாம் போகல. இன்னொன்று கூட்டத்தை பாருங்க. ஸோ இப்போது நாளைக்கு பாருங்கள் பெரம்பூரில் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஏன்னா 2 வாட்டி போயிட்டார். அவரோட கிராஃப் எடுத்து பாருங்கள். திருச்சியிலேயே ஃபஸ்ட்டு வாட்டி இருந்த கூட்டம் 3வது வாட்டி போனப்போ இல்லை, ஃப்ரீயாக தான் போகுது. இந்த சைடு அண்ணா நகர், அதுக்கப்புறம் எக்மோரில் ஒரு சில சைடெல்லாம் ரொம்ப கூட்டம் கம்மி. மாசு குறைஞ்சிருக்கு. மாசு குறையும், அதுதானே எதார்த்தம். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபேனு. நான் ஃபஸ்ட்டு வாட்டி அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாரு. 2வது வாட்டி நான் அவர் கூட பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, டீ கொடுங்க அவருக்கு, டீ சாப்பிட்றேன். 2வது வாட்டி டீ சாப்பிட்றேன். 4வது வாட்டி ஒரு வாட்டி, 3வது வாட்டி, 4வது வாட்டி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வாங்க, டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா அவர் என்னை சமமாக நடத்துகிறாரு. ஏன்னா ஒரு பத்திரிகையாளரோ யாரோ ஒரு ஆளாக பார்க்காம ஒரு சமமாக நடத்தும் போது என்ன ஆகிடுவோன்னா என்னோட இயல்பு, மனிதாபிமானத்தோட இயல்பு, அவரை நீங்கள் சமமாக பார்ப்பீங்க, உங்களை ஒருத்தராக பார்ப்பீங்க. அப்போ போய் இந்த வணக்கம் வைக்கிறது, ஊழ கும்பிடு போடுறது, செல்ஃபி எடுக்கிறதுலாம் பண்ண மாட்டீங்க. இவர் பிரச்சனை என்னென்னா இவர் பழகிறது கிடையாது. இவர் பழகிட்டால் சாதாரணமாக ஆகிடுவோம். நம்ம பழகாமல் இப்படியே வச்சு இப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுத்து ஃபயர் விட்டு அப்படியே அதை வச்சே பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப நாள் ஓடாது. இந்த தேர்தல் முடிவுகள் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். இந்த அரசியல், இந்த பாதி அரசியல், 2 கட்ட அரசியல், அதாவது விஜய் விசில், அவ்வளோதான். அதுக்கு கீழே பூத்து வேலை கிடையாது, அது கீழே பேம்ப்ளெட்டு கிடையாது, அது கீழே பிரச்சாரம் கிடையாது, அதுக்கு மேலே ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க 4 பேர் பார்க்குறது கிடையாது. சப்ஜெக்ட் தெரிஞ்சும் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த உட்கட்டமைப்பு இல்லாமல் களத்துக்கு போகிறாங்க. உட்கட்டமைப்பு எல்லாம் வச்சுக்கிட்டே இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் களத்தில் பயந்து இருக்கு. மக்கள் தோக்கடிச்சிருவாங்களோ, மக்கள் நம்மளை பழி வாங்கிடுவாங்களோ, நம்ம முன்னாடி பண்ண விஷயங்கள் இப்போ வந்துருமோ, ஆட்சியில் இருந்ததுனால நம்ம மேலே கோவம் இருந்தால் நம்ம தோற்று போயிடுவோமோன்னு அந்த பயத்தில் திமுக சுற்றிட்டு இருக்காங்க. அதிமுக இந்த வாட்டி ஆட்சிக்கு வரலைன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த பயத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. இவருக்கு அதை பற்றின புரியலும் அதை பற்றின சிந்தனை கொஞ்சம் கூட கிடையாது. இவருக்கு என்ன அரசியல், எது அரசியல் நினைக்கிறாரோ அதை பண்ணின்னு போறாரு. இந்த மாதிரி அதிருப்தியெல்லாம் விஜய் மீதான ஆதரவை ஒரு இன்டென்ஷனலாக குறைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ 3000 பேர் இங்கே எக்மோரில் வந்து நின்றாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் அவர் பார்க்கல. 3 மணி நேரமாக வெயில். என்ன வெயில், மெட்ராஸில் சிம்லா மாதிரி இருக்கா, கொளுத்து நிற்கிறாங்க. அவர் பாட்டுன்னு லெஃப்ட்டு அங்கேருந்து அப்படியே பூந்தமல்லி ரோட்டில் ஒரு ரைட்டு உள்ளே போகிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டார். ரிப்பன் பில்டிங்காக போயிட்டு பீச் ரோடு பிடிச்சிட்டாரு. உடனே பீச் ரோடு பிடிச்சிடும். எல்லா பெரிய மனுஷனுங்களுக்கும் நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பீச் ரோடு பிடிச்சி ஈசிஆர் போயிடணும். அந்த ஈசிஆரில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரில. ஈசிஆர் போயிடணும், அமைதியாக இருக்கணும், அந்த பீச் ஓரத்தில் அந்த பங்களாலாம் அமைதியாக இருக்கணும். எதுக்கு அப்போ நீங்களாம் அரசியல் வரீங்க? பீச் ஓரத்தில் இருக்கிறதுக்கு மக்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை என்ன ஏது? நீங்கள் கடந்த காலத்துலலாம் பாருங்கள், சிட்டியோட நகர அமைப்பில் இருக்கும் வீடு. எதுக்கு நீங்கள் பீச் ஓரம் போகிறீங்க, கடல் ஓரம் போகிறீங்க?
வீடு பெருசு பெருசாக கட்டிக்கிறீங்க, கதவு மூடிடுறது. எம்ஜிஆர் அவர்கள் வீடு கதவு சின்ன கதவு, பெரிய ஆடம்பரம். ஐயா காமராஜர் வீடு சென்னையில் இருக்குது, பெருசு கிடையாது, போயஸ் கார்டன் வண்டி மூடி இருக்கும். கலைஞரோட கோபாலபுரம் வீடு பெரிய கதவு கிடையாது. ஒரு அரசியல்வாதியோட வீடு என்பது வருபவர்கள் அவரை பார்க்கணும்னு நினைக்கணும்னா பார்க்கணும், இல்லை அவர்கிட்ட எதனா செய்தி சொல்லணும், மனு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக கூட இதை அவர் நிலைநாட்டல. அவர் ஜெயிக்கிட்டும் தோக்கட்டும் அரசியல் பண்ணுற வேறங்க. தமிழ்நாட்டில் யாரோ ஒரு மூலையில் எங்கேயும் நடப்பாங்க. விஜய் அண்ணா கிட்ட இந்த மனு போயிடுச்சுன்னா அவர் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசினார்னா நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும், இல்லை இந்த விஷயத்தை அவருக்கு தெளிவுபடுத்தணும்னு கூட நினைப்பாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு மனுவை வாங்கி அந்த மனுவை படித்து நீங்கள் எங்கன்னா ஒரு குரல் கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் அரசியல்வாதியாகவே இன்னும் மாறலாம், இன்னமும் சினிமா ஷூட்டிங் பண்ணின்னு இருக்கிறீங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க யாருன்னா சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்களா அவருக்கு? ஏன் யாரும் வரல? உங்கள் துறையிலேருந்து ஒருத்தர் போகிறாரு, இப்போ என் துறையிலேருந்து ஒருத்தர் அரசியல்வாதியாக வராரு. அம்மா எம்ஜிஆர் இருந்தாங்க, அம்மையார் இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், சினிமா துறையிலேருந்து விஜய் அவர்கள் வந்தது எனக்கு வரவேற்புன்னு யாருன்னா ஒரு நடிகர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா? எதிர்த்து பேசுகிறாங்க. சத்யராஜ் வேவுட்டு போய் பேசுகிறாரு. ஐயா பிரகாஷ்ராஜ் பேசுறதுல யதார்த்தம் இருக்குது. சத்யராஜ் அவர்கள் முழு திமுக கட்சிக்காரராகவே மாறிவிட்டார். விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு நீங்கள் திமுகலையும் அண்ணா திமுகவில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா அவர் பண்ணுறது அரசியலே கிடையாது. இப்போ பார்த்திபன் ஒரு சில கிண்டல்லாம் பண்ணியிருக்காரு, கேள்வியெல்லாம் கேட்டுருந்தார். ஆனால் அதான் கட்சியில் இருக்கிறார். பிரகாஷ்ராஜ் கூட கேட்குறாரு, அப்பா அனுபவமே இல்லாமல் நீ எப்படிப்பா உடனே எல்லாத்தையும் பண்ணுவான்னு யதார்த்தமாக கேட்குறாரு. படத்தில் ஆகலாம், படத்தில் பைலட் ஆகலாம், படத்தில் வந்து டாக்டர் ஆகலாம், படத்தில் அரசியல்வாதி ஆகலாம், படத்தில் போலீஸ். நிஜ வாழ்க்கையில் ஆகணும்னா அதுக்கேற்ற பயிற்சி, அதற்கேற்ற அந்த ஒரு முயற்சிலாம் இருக்கும். ஆனால் இல்லை, அதை வந்து அதாவது ஸ்டாலின் அவர்களை பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, அதனால விஜய்க்கு ஓட்டு அப்படின்னா போடுவாங்க. எவ்வளோ பேர் போடுவாங்க? இவ்வளோ பேர் போடுவாங்களா? கொஞ்சம் பேர் போடுவாங்க. 8% போடலாம், 10 போடலாம், இல்லை ஒரு 12, 15 வேட்பாளர் மாறும். இது எவ்வளோ சதவீதம் போகுதுன்னு பார்க்கணும். நகரங்களில் மக்களுக்கு வந்து அரசியல் புரிதல் மீது கோபம் இருக்குது, அதனால் மேபி அவங்க அதிகமாக போடலாம் விஜய்க்கு. பட் கிராமங்களில் இன்னமும் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் தான் அங்கே போட்டி. இந்த 2 திராவிட கட்சிகள் தான், ஒன்று திமுக ஒன்று அண்ணா திமுக, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. எடப்பாடியில் விஜயனுடைய வேட்பாளர் போட்டியிடாமல் போனதுக்கு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை நீங்கள் முன் வச்சிருந்தீங்க, போன பேட்டியிலே பார்த்தோம். இப்போ விஜய் விடாமல் வேற ஒரு சுயேட்சை வேட்பாளரை ஆதரித்து அங்கே அவங்கள தாவேக்காவை நேரம் ஓட்டு போட சொல்லியிருக்காரு. ஆமாம், இப்போ இதனால் விஜய் ஆதரித்து அந்த சுயேட்சை வேட்பாளர் விஜயும் ஆதரவு பண்ணுறாரு, சசிகலா அவர்களும் ஆதரிச்சிருக்கிறாங்க அந்த சுயேட்சை வேட்பாளரை. இந்த 2 பேர் 2 மிகப்பெரிய ஆளுமைகள் ஆதரித்த காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியிலேயே டெபாசிட் வாங்கி தோல்வி பெற்றுக்கிட்டுறாரு. இல்லை, அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. இல்லை சார், இதில் எடப்பாடி பழனிசாமியோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, விட்டு தரலை அப்படின்றது உறுதியாயிடுச்சு. இல்லை, எதுக்கு விட்டு கொடுக்கணும் நீங்கள் சார்? அதாவது அவர் போன வாட்டி வாங்கின ஓட்டை விட அதிகமாக வாங்கி ஜெயிக்கணுன்றது அவரோட பயணமாக இருக்குது. கொளத்தூர் தொகுதியில் போன வாட்டி வாங்கினதை விட அதிகமாக வாங்கணுன்றது அவங்களோட அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஒரு சுயேட்சை வேட்பாளரை கடைசி நேரத்தில் போய் இறக்கிட்டு நீங்களாம் வந்து அப்போது சேலத்திலே போய் அவர் எடப்பாடியிலே நின்று விஜய் அவர்கள் 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு தாக்கம் ஏற்படும். சும்மா வீட்டுக்கு கூப்பிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு அந்த வேட்பாளரை வெறும் ஒரு அறிவிப்பு விட்டுட்டு அங்கேயே வந்து போய் ஒரு 10 தெரு போப்பா, வீட்டில் வந்து கிராமத்தில் வயசானவங்க பெரியவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க, காலில் விழுந்து அந்த பாட்டி வந்து நீ ஜெயிச்சிருன்னு சொல்லிச்சா அந்த பாட்டி வீட்டில் இருக்கிற யாருன்னா 3 பேர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அங்கேயே எடப்பாடி தொகுதியிலேயே அவர் பனையூர் வந்து போகாமல் எடப்பாடி தொகுதியிலே ஒரு 5 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணியிருந்தா ஒரு 50 ஓட்டு வாங்கியிருக்கோம் கூட எக்ஸ்ட்ரா. இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்ததுனால என்ன ஆகிட போகுது? இதெல்லாம் வந்து சும்மா வந்து அந்த கடைசி நேரத்தில் பண்ணுறதெல்லாம் அது வந்து பயன் தராது. ஒரு பிரச்சாரம் என்பதோ ஒரு தேர்தல் வியூகம் என்பது தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை. அதாவது உழைப்பு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கான்கிரீட்டாக இருக்கும். தேர்தலில் வேட்பாளர் கூட ஒரு நல்ல தரமான வேட்பாளரை நிறுத்த முடியல. தாவேக்காவோட நிலைமை அதுதான். நாம் தமிழர் கட்சிக்கு இது மாதிரி எங்கன்னா ஆச்சா? அப்போ எது பலமான கட்சி? கூட்டம் வந்தால் அது கட்சி ஆகிடுமா? நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி எங்கன்னா விலை போகிற மாதிரி விட்ரா பண்ணுறது, வேறு கட்சியில் வேட்பாளரை அறிவித்ததுக்கு பிறகு போய் சேர்றது, அது இந்த சீசனில் தாவேக்கால தானே நிறைய நடந்துச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் வரவங்க அதே காரணத்துக்காக வேறு கட்சிக்கு போக மாட்டாங்கன்றது என்ன உத்தரவாதம்? அப்போ அதிகமாக உங்கள் கட்சி பிரச்சனை. நீங்கள் பாருங்கள், தேர்தல் முடிந்த உடனே தாவேக்கால மாற்று கட்சியிலேருந்து போய் சேர்ந்தவங்க நிறைய பேர் திருப்பி அந்தந்த தாய் கட்சிக்கு போய் சேர்றாங்களா இல்லையான்னு வேண்டி பாருங்கள். இதெல்லாம் நடக்க போகுது 4ஆம் தேதிக்கு மேலே. ஒருத்தர் குறை இதுவரையிலும் விஜய் நான் வேற குறை சொல்லி நம்ம பார்க்கல இல்லையா?
விஜய் அண்ணன் எங்கள் ஊருக்கு வரல, அதனால தான் ஓட்டு கம்மியாயிடுச்சு, நான் சீட்டு கேட்டேன், எனக்கு கொடுக்காம ஒரு பணக்காரருக்கு சீட்டு கேட்டார், புஷி ஆனந்த் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாரு, இதெல்லாம் அப்படியே லைட்டாக இருக்குல்ல. இன்னும் விஜய் அவர்கள் மீது வரல. விஜய் அவர்கள் மீது 4ஆம் தேதிக்கு பிறகு விமர்சனம் எவ்வளோ வருதுன்னு ஒண்டி பாருங்க. நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் அப்படியே புரட்சி அது இது. ரொம்ப வந்து ஒரு ஒரு கண்ணாடி வீட்டிலேருந்து அவர் சண்டை போட்டார். அப்போ அந்த பிம்பம் எப்படி உடையுதுன்னு ஒண்டி பாருங்க 4ஆம் தேதி. அவரெல்லாம் வந்து திமுகவுக்கு மாற்றே கிடையாது, சிலபஸ்லேயே கிடையாது. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக. இது இங்கே பிஜேபி காங்கிரஸ்க்கே இந்த தேர்தலில் வேலை கிடையாதுங்க. தேசிய கட்சிகளுக்கே வேலை இல்லாத அளவுக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்துகிறாங்க. இப்படி இருக்கும்போது இவர் புதுசாக வந்ததுனால அந்த புது முகத்துக்கு எப்பயுமே போடக்கூடிய அந்த 10லேருந்து 15% வாக்குகள் கிடைக்கும். இதனால் என்ன ஆகும்னா, திமுக ஜெயிக்க வேண்டிய இடத்துல அதிமுக வெற்றி பெறலாம், இல்லை அதிமுக வெற்றி பெற வேண்டிய இடத்துல திமுக வெற்றி பெறலாம். ஒரு சில இடத்துல திமுகவும் அதிமுக 3வது இடம் கூட போகலாம். அந்த இடத்துல 2வது இடம் தாவேகா வரலாம். இவ்வளோ தான் நடக்க போகுது மொத்தமாக. இதை தாண்டி விஜய்க்கு வந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் வந்துடும், தொங்கு சட்டமன்றம் வந்து விஜயோட ஆதரவு, அதெல்லாம் அப்படியெல்லாம் போகாது. ஏதோ ஒரு திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்க போது அது எந்த கட்சின்றது மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க, தெளிவாக முடிவு பண்ணுவோம்.